நம்ம தாத்தா பாட்டி காலத்துல கம்பு, ராகி, சோளம் இதெல்லாம் தான் மெயின் மெனு. ஆனா நம்ம காலப்போக்குல பாலிஷ் பண்ண வெள்ளை அரிசிக்கு அடிக்ட் ஆயிட்டோம். இன்னைக்கு இருக்கிற சக்கரை நோய், தொப்பை வரது போன்ற பல பிரச்சனைகளுக்கு இதுதான் முக்கியமான காரணமா இருக்கு. வெள்ளை அரிசி சாப்பாட்டை விட சிறுதானியம் ஏன் சிறப்பு அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு 3 காரணங்கள் சொல்றேன். முதல் காரணம், சுகர் லெவலை மெயின்டைன் பண்ணும். ஒயிட் ரைஸ் சாப்பிட்ட உடனே டக்குன்னு ஜீரணமாகி உங்க ரத்தத்துல இருக்க சுகரை உடனே ஸ்பைக் பண்ணிடும். இதனால தான் உங்களுக்கு டயபெட்டிஸ் வருது. ஆனா சிறுதானியம் அப்படி கிடையாது. இது மெதுவா ஜீரணமாகி சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் பண்ணும். அதனால சர்க்கரை நோயாளிகளுக்கு இது ஒரு சஞ்சீவினி மாதிரி. அடுத்த காரணம், சிறுதானியங்கள்ல நார்ச்சத்து அல்லுது. பாலிஷ் பண்ண அரிசியில நார்ச்சத்தே கிடையாது. ஆனா சிறுதானியத்துல அது கொட்டி கிடக்குது. இதனால மலச்சிக்கல் உங்களுக்கு தலையே காட்டாது. அது மட்டும் இல்லாம நீங்க கொஞ்சம் சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லான மாதிரியான ஒரு உணர்வை தரும். இதனால நம்ம அதிகமா சாப்பிட மாட்டோம். ஆட்டோமேட்டிக்கா வெயிட்டும் குறைஞ்சிரும். மூணாவது காரணம், நியூட்ரிஷனல் பவர் ஹவுஸ். அரிசியில வெறும் மாவுச்சத்து தான் இருக்கு. ஆனா சிறுதானியங்கள் அப்படி கிடையாது. உதாரணமா ராகில கால்சியம் ரொம்ப அதிகம். இது எலும்புகளை வலுப்படுத்தும். கம்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல இரும்பு சத்து அதிகம், மெக்னீசியமும் இருக்கு. அதனால ரத்த சோகை வராம உங்களை பாதுகாக்கும். திணை எடுத்துக்கிட்டா இதுல புரோட்டீன் அதிகம். இது நம்ம இம்யூனிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும். நீங்க செய்ய வேண்டிய சின்ன ஆல்ட்ரேஷன், ஒரே நாள்ல அரிசியை மொத்தமா நிறுத்த வேண்டாம். அது பாசிபிளும் கிடையாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஆரம்பிங்க. முதல் வாரத்துல ஒரு வேளை மட்டும், முக்கியமா நைட்ல அரிசிக்கு பதிலா சிறுதானிய கிச்சடி அப்படி இல்லைன்னா ராகி களி சாப்பிடுங்க. 2வது வாரத்துல திணை, வரகு, குதிரைவாலின்னு மாத்தி மாத்தி ட்ரை பண்ணுங்க. முக்கியமான மேட்டர், சிறுதானியத்தை சமைக்கிறதுக்கு முன்னாடி 4 இருந்து 6 மணி நேரம் அதை தண்ணியில ஊற வைங்க. அப்போதான் அது எளிதா ஜீரணமாகும். நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஆரோக்கியமா இருக்கிறதுனா ஜிம்முக்கு போறது மட்டும் கிடையாது. நாம என்ன சாப்பிடுறோம் அப்படிங்கறதும் ரொம்பவே முக்கியம். அரிசிங்கிறது வெறும் வயித்தை மட்டும் தான் நிரப்பும். ஆனா சிறுதானியம் அப்படிங்கிறது நம்ம உடம்புக்கே ஒரு புத்துயிர் கொடுக்கும். இன்னைக்கே உங்க உணவுல ஒரு சிறுதானியத்தை சேர்த்துக்கோங்க. அப்புறம் பாருங்க நடக்கிற மேஜிக். இந்த மாதிரியான ஆரோக்கியம் சார்ந்த வீடியோக்களுக்கு ஹாப்பியஸ்ட் ஹெல்த் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்த்ததுக்கு நன்றி.